வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 22 ரஷ்ய புரட்சியோட நாயகன் தோழர் லெனினோட பிறந்த நாள். இந்த ஒரு சிறப்பான நாள்ல உலக வரலாற்றையே மாத்தியமைச்ச அவருடைய முக்கியமான சிந்தனைகள் என்னென்னங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். லெனின்னு பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த பேருக்கு பின்னாடி உண்மையிலே அவரோட சிந்தனைகள் என்னவா இருந்துச்சு? அவர் எதை நோக்கி போராடினார்? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடலாம். லெனினோட சிந்தனைகளை நாம சுலபமா புரிஞ்சுக்க அத 5 முக்கிய வழிகாட்டுதல்களா பிரிக்கலாம். இத ஒரு புரட்சிக்கான ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்லலாம். புரட்சிகர கட்சி, ஏகாதிபத்தியம்னா என்ன, அரசு பத்தின அவரோட பார்வை, சுயநிர்ணய உரிமை, அப்புறம் திருத்தல்வாதத்துக்கு எதிரான போராட்டம்னு இந்த 5 விஷயத்தையும் நாம இப்போ ஒன்னொன்னா ஆழமா பார்க்க போறோம். முதல்ல புரட்சிகர கட்சி. லெனினை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிங்கிறது தேர்தல்ல போட்டியிடுற ஒரு அமைப்பு மட்டும் இல்ல. அது ஒரு புரட்சியை நடத்துறதுக்கான ஒரு கூர்மையான ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு லெனின் வச்ச பேரு தான் போல்ஷிவிக் கட்சி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்பவும் கட்டுக்கோப்பான தெளிவான சித்தாந்தத்தோட ஒன்றுபட்டு நிக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்னு அர்த்தம். தொழிலாளி வர்க்கத்தை வழிநடத்தி புரட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு கட்சி கண்டிப்பா தேவைன்னு லெனின் நம்பினாரு. சரி, இப்படி ஒரு கட்சி எதுக்கு இவ்ளோ முக்கியம்? லெனின் பார்வையில புரட்சிங்கிறது தானா ஒரு நாள் வெடிக்கிற விஷயம் கிடையாது. மக்களோட கோபத்தையும் எழுச்சியையும் சரியான பாதையில கொண்டு போக ரொம்பவே அர்ப்பணிப்போட செயல்படுற ஒரு தொழில்முறை தலைமை கண்டிப்பா தேவைன்னு அவர் வாதிட்டார். அடுத்ததா லெனினோட 2 முக்கியமான பகுப்பாய்வுகளுக்கு வருவோம். அதாவது ஏகாதிபத்தியம் மற்றும் அரசு. புரட்சியோட எதிரி யாரு, அதோட இலக்கு என்னங்கறத அவர் எப்படி அடையாளம் காட்டுறாருன்னு பார்க்கலாம். லெனின் ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி விளக்கினாங்கன்னா, அது முதலாளித்துவத்தோட உச்சகட்ட நிலைன்னு சொன்னாரு. அதாவது பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் உலக சந்தையை பிடிக்கிறதுக்காக தங்களுக்குள்ள சண்டை போடும். இந்த போட்டிதான் கடைசியில நாடுகளுக்கு நடுவுல பெரிய போர்களுக்கு காரணமா அமையுதுன்னு சொன்னாரு. இந்த அனாலிசிஸ்ல இருந்து தான் லெனின் ஒரு முக்கியமான போர்த்தந்திரத்தை உருவாக்குறாரு. நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற இந்த ஏகாதிபத்திய போர அந்தந்த நாட்டுல இருக்கிற தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான ஒரு உள்நாட்டு புரட்சியா மாத்தணும். இதுதான் அவரோட பிளான். ஓகே, எதிரி ஏகாதிபத்தியம்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இலக்கு அதுதான் அரசு. லெனின் பார்வையில அரசுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு நடுவர் கிடையாது. அது ஆளும் வர்க்கம், உழைக்கும் வர்க்கத்தை ஒடுக்குறதுக்காக பயன்படுத்துற ஒரு கருவி, அவ்வளவுதான். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? அரசு சீர்திருத்துறதில்ல, அத முழுசா உடச்சேரியணும். அதுக்கு பதிலா தொழிலாளி வர்க்கம் கட்டுப்படுத்துற ஒரு புதிய அரசை, அதாவது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவ வேண்டும்னு சொன்னாரு. இங்க சர்வாதிகாரம்ங்கிற வார்த்தை பெரும்பான்மையான தொழிலாளி வர்க்கத்தோட ஆட்சியத்தான் குறிக்குது. பாருங்க, லெனினோட இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் இணைக்குது. ஏகாதிபத்திய போருங்கிறது அழிவு மட்டும் இல்ல, அது சோஷலிச புரட்சிக்கான ஒரு விடியல்னு சொல்றாரு. ஏன்னா அந்த போர் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குறதுக்கான எல்லா நிலைமைகளையும் தயார் பண்ணிடுதுங்கிறது தான் இதோட சாரம். இப்போ லெனினோட கொள்கைகள்ல இன்னும் 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஒன்னு தேசிய இனங்களோட உரிமைகள், இன்னொன்னு சித்தாந்த தூய்மை. மக்களை எப்படி ஒன்னா சேர்க்கிறது, அதே சமயம் கொள்கைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு அவர் என்ன சொன்னாருன்னு பாப்போம். லெனின் ரொம்ப உறுதியா முன்வச்ச ஒரு கொள்கைதான் தேசங்களின் சுயநிர்ணய உரிமை. அதாவது ஒடுக்கப்பட்ட எந்த ஒரு தேசிய இனமும் பிரிஞ்சு போறத உட்பட தங்களோட எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிச்சுக்க முழு உரிமை இருக்குன்னு சொன்னாரு. இதுக்காக அவர் எந்த சமரசமும் இல்லாம போராடினார். அதே நேரம் ஒரு இயக்கத்துக்கு வெளியே இருந்து வர்ற ஆபத்தை விட உள்ளுக்குள்ள இருந்தே வர்ற ஆபத்து ரொம்ப பெருசுன்னு லெனின் நினைச்சாரு. அதுக்கு பேருதான் திருத்தல்வாதம். அதாவது மார்க்சியத்தோட புரட்சிகரமான கொள்கைகளை நீர்த்து போகச் செய்யறது அல்லது மாத்தி அமைக்கிறது. லெனினை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கொள்கைகள்ல சின்னதா சமரசம் செஞ்சா கூட அது ஒட்டுமொத்த புரட்சிக்கும் செய்யற துரோகம். அதனால சித்தாந்தம் தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாரு. சரி, இதெல்லாம் பேசி 100 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு. இந்த பழைய சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு தேவையா? லெனினியம்ங்கிறது வெறும் வரலாறு தானா, இல்ல இன்னிக்கும் அதுக்கு பொருத்தம் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். லெனின் காட்டின பாதை அது வெறும் சரித்திரத்துல முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்ல. அது சரியா தப்பாங்கிற விவாதத்தை தாண்டி இன்னைக்கும் உலக அளவுல பல பேரால விவாதிக்கப்படுற ஒரு உயிரோட்டமுள்ள சித்தாந்தமா இருக்கு. இன்னைக்கும் லெனினோட கருத்துக்கள் ஏன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? அதுக்கு 3 முக்கிய காரணங்களை சொல்லலாம். 1, நாடாளுமன்ற ஜனநாயகம் பத்தின அவரோட விமர்சனம். 2, சித்தாந்தத்துல தெளிவா இருக்கணும்னு அவர் கொடுத்த அழுத்தம். 3, சின்ன சின்ன சீர்திருத்தங்களை விட சமரசமில்லாத போராட்டம் தான் முக்கியம்னு அவர் சொன்னது. அப்போ இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம்.
லெனின் முன்மொழிஞ்ச இந்த சித்தாந்தங்கள் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல ஒரு உண்மையான சமூக மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உதவுமா இல்ல அதெல்லாம் காலாவதியான விஷயங்களா? இந்த கேள்விய உங்க சிந்தனைக்கு விட்டுடுறேன். இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.